நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி பருப்பு சாப்பாடுங்க. துவரப்பருப்பு போட்டு பார்க்கலாங்க. துவரப்பருப்பு ஒரு டம்ளரு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, கடுகு ஒரு ஸ்பூனு, உப்பு 1.5 ஸ்பூனுங்க, தேவையான அளவு தாங்க. கருவேப்பிலை 2 கொத்துங்க, 4 வரமிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேங்க, ஒரு பச்சை மிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேங்க. பூண்டை கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை கலரி வச்சுக்கலாங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. அது கூடவே நம்ம 4 பூண்டு தட்டி வச்சுருக்கோங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. பூண்டு போட்டதையுமே 2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கூடவே வரமிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு சில பேருக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஆனால் இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே 4 தக்காளி கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும், தக்காளியும் நல்லாவே மசிடும். இது 1.5 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவுங்க போட்டுக்கலாம். இது வணங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பருப்பு கழுவி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாமுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலும் சரிதான், இல்லை உடனே கழுவுனாலும் சரிதாங்க. இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க எல்லாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னொன்று நீங்கள் எவ்வளோ அரிசி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். நான் 3 டம்ளர் மட்டும் எடுத்துருக்கேங்க. நான் இதுக்கு அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2.5 சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம 3 விசில் மட்டும் விட்டுக்கலாம், மூடிடலாம். நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.